விஸ்வடாக் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்றைய திருக்குறள் என்னவென்றால் அழுக்காரம்மை அதிகாரத்தில் 168வது குறள். அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுழி உய்த்துவிடும். குறள் இன்னொரு முறை நண்பர்களே, அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுழி உய்த்துவிடும் அப்படின்னு கூறுகின்றார் வள்ளுவர். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், பொறாமை குணம் கொண்டு ஒருவர் மற்றவர்களுக்கு தீங்குகளை செய்து அதனால் கிடைக்கின்ற பாவத்தினால் அந்த பொறாமையே அவனிடம் இருக்கும் செல்வத்தை அழித்து அவனை தீய பாதைக்கு கொண்டு செல்லும். பொறாமை மட்டுமே போதும் அவனை அழிப்பதற்கு அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார். நண்பர்களே, இப்பொழுது ஒவ்வொரு வழியாக பொருள் காண்போம். நண்பர்களே, அழுக்காறு என்றால் பொறாமை குணம் என ஒன்று. அந்த பொறாமையை கொண்ட ஒரு பாவி, அதனால் பாவங்களை சுமந்தவன் திருச்செற்று என்றால் தன்னிடம் இருக்கும் பணங்களை முழுவதும் அழித்து, யார் அழிப்பது? பொறாமை. தீயுழி உழித்துவிடும் அவனை. அது மட்டும் அல்லாமல் தீய வழியில் கொண்டு சேர்க்கும். உய்த்து என்றால் கொண்டு செல்லுதல், விடும் என்றால் சேர்த்து விடும். தீயுழி என்றால் தீய இடத்தில், தீய வழியில் அவனை கொண்டு சேர்க்கும். இதுதான் இதனுடைய அர்த்தம். நண்பர்களே, சரி, இப்ப பாவி என்றால் யார்? பாவி என்றவர் பல்வேறு குற்றங்களை செய்து அதனால் வரக்கூடிய பாவங்களை சுமப்பவர், அவர்தான் பாவி. அப்பாவி என்பவர் தெரியும் நமக்கு, அவர் எந்த குற்றங்களையும் யாருக்கும் செய்யாதவரை தான் நம்ம அப்பாவி என்றோம். சரி, இப்போ பேசிக்கா சரி, எப்படி அந்த பொறாமை ஒருத்தரை தீய வழி கொண்டு போகுது, அதுதான் சொல்றது. அதாவது அடுத்தவர் மீது பொறாமை கொண்டு அவனை விட நான் வாழ வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுது ஒரு மனிதனுக்கு வருகிறதோ, அவன் தொழில் செய்தாலோ அல்லது எந்த வேலை செய்தாலும் அகலக்கால் விரிப்பான். அகலக்கால் விரிக்கும் பொழுது, இப்போ நம்ம பிஸ்னஸ் செய்கிறோம், அது அகலக்கால் விரிக்கணும், அதை பார்த்துக்கிறதுக்கு ஆள் தேவை. அது ஆள் நடமாட்டம் உள்ள இடத்துல இருக்கணும். எல்லாரும் உண்மையான பொருள் தரமுள்ளதாக இருக்கணும். அப்பதான் எல்லாருமே அதை வாங்குவாங்க. சரி, ஒரே ஒரு இடத்துல நாமளும் போயிட்டு பிசினஸ் செய்யலாம் அப்படின்னு நம்ம செஞ்சோம்னா அந்த பிசினஸ் ஓங்குமா? ஓங்காது. சரி, ஓங்கல, வேற ஒரு இடத்துல செய்யலாம். பேங்க்ல அங்க கடை வாங்கி லோன் வாங்கி நாம் செய்கின்ற பொழுது அதில் எல்லாமே நம்ம லாஸ் ஆயிடும். சரி, இப்போ அதனால என்ன பண்ணுது? நம்ம அதாவது ஒரு ஆசை என்பது சம்பாதிக்கலாம், பட் என்ன, நமக்கு ஏற்ற மாதிரி இருந்தா போதும், கையை கடிக்காம இருக்கணும். அவன் தான் பிசினஸ் மேன். அதுக்கு வைத்து முன்னேறுபவன் பிசினஸ் மேன். ஒண்ணுமே ஓடல, அவனுக்கு மட்டும் ஓடுது, எந்த ஏன் ஓடக்கூடாதுன்னு அப்படி நம்ம சொன்னா நம்மகிட்ட தரம் இல்லை, அதனால தான் ஓடலை. எனவே இது எல்லாமே பேசிக்கா எங்க இருந்து பதிகிறது என்றால் அதிக ஆசை. அந்த அதிக ஆசையை தூண்டுவது எது? பொறாமை. ரைட். இப்போ தீயுழி உழித்து விடும்னா என்ன? அதனால் ஏற்படக்கூடிய நஷ்டங்களை கண்டு அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது. நம்ம நிறைய பேர் பார்ப்போம், எங்க நல்லா ஜாலியாக இருந்தாங்க, இப்போ சும்மா அந்த 2-3 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்ல கேட்குறோம். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் எப்போ அந்த மாதிரி பிஸ்னஸில் லாஸ் ஆகுதோ, கெட்ட வழி, ஒழுங்காக தூங்க மாட்டான், அவனே அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இருப்பான். சிலர் ட்ரக்ஸ் ரொம்ப எடுப்பாங்க, சிலர் ஆல்கஹால் ரொம்ப குடிப்பாங்க, மெய் மறந்து இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே தீய வழியில் என்ன கொண்டு சேர்த்து விடுகின்றது. எனவே தான் நண்பர்களே, எப்பொழுதும் வருவதை வைத்து இன்புடன் இருப்போம் என்று கூறி நாளை மீண்டும் மற்றும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.